எங்கள் சொந்தக்காரங்க திரும்ப என் பொண்ணு பையன் மாமன் மச்சான் அப்படின்னு கொண்டு போயிட்டு எங்கள் ரிலேஷனில் மட்டும் ஒரு 90 லட்சம் ரூபாய் போட்டிருக்குங்க. அது இல்லாமல் வேற ஒருத்தவங்க பார்த்தாக்க ஒரு 95 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் 4 லட்சமாக திருப்பி வழங்கப்படும் என கூறி திருவள்ளூர் மாவட்டத்தில் 1930 பேரிடம் மோசடி செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இயங்கிய ஸ்வர்ணதாரா என்ற நிறுவனத்தின் தொழில் கூட்டாளியான திருவள்ளூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான பாண்டுரங்கன், அவரது மனைவி, மகன்கள் ஆகியோர் புரோக்கர்களாக செயல்பட்டு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகளிடம் 87 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. பணம் வந்து ₹1 போட்டால் ₹1 கிடைக்கும், 90 வட்டி போட்டு கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் போட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக பணம் வரும், நீங்கள் எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். நான் வந்து அதை நம்பி 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். 9 லட்ச ரூபாய்க்கு இந்த வரைக்கும் ஒரு வாட்டி தான் 18,000 கொடுத்துருக்காரு வட்டி. அதுக்கப்புறம் ₹1 கூட எனக்கு கொடுக்க கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்க திரும்ப என் பொண்ணு பையன் மாமன் மச்சான் அப்படின்னு கொண்டு போயிட்டு எங்கள் ரிலேஷனில் மட்டும் ஒரு 90 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வேற ஒருத்தவங்க பார்த்தாக்க ஒரு 95 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் கேட்க போனோம்னாக்க இதுவரையிலையும் ஆஃபீஸுன்ற இதே எங்கள்கிட்ட காமிக்க கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் வீட்டை விட்டு வெளியே போன்ட்டார். பணத்துக்கு இவ்வளோ வட்டி என்னால் கட்ட முடியாது, போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாரு. இவ்வளவும் அவர் தான் எனக்கு காரணம், என் பணத்துக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் வந்து இப்போ கேட்டோம்னா நான் என்ன பண்ணுவேன், கம்பெனியில் போட்டிருக்கேன், நீ போய் கம்பெனியில் கேளுன்னு சொல்கிறாரு. எல்லாருமே எங்கள் புலியூர்லேயும் அவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் 50 பேர் 60 பேர் வந்திருக்கோம். எங்கள் பணத்துக்கு அவர் தான் பொறுப்பு. இது வந்து சிஎம் லெவலில் கொண்டு போனால் எங்கள் பணம் வரும். நாங்களாம் அண்ணாடங்காச்சு அன்னன்னைக்கு இட்லி விற்று அன்னன்னைக்கு மாவு ஆட்டி விற்று இப்படி பொழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மா வந்து 7 லட்ச ரூபா கடை வாங்கி 2 ரூபா வட்டி கடை வாங்கி போட்டிருக்காங்க. டெய்லி அழுகுறாங்க. அவர் டெய்லி அழுது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வரக்கூட முடியல. அம்மாவால் கால்வலி, இவ்வளோ தூரம் 500 கிலோமீட்டர் வரணும்னா எங்கள் அம்மாவால் முடியாது. அவங்க டெய்லி அன்னன்னைக்கு போய் தெருவில் போய் மாவு வித்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா அதில் போட்டிருக்காங்க 7 லட்ச ரூபா. எங்களை மாதிரி எங்கள் ஊர்லேயே 6000 பேர் ஏமாந்துருக்கோம். நாங்கள் 6000 பேர் ஏமாந்து எங்களை வந்து பணத்தை வாங்கி தான் அவர் நிறைய வீடு கட்டிருக்காரு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இடத்த வாங்கியிருக்காரு, பவுன் நகை நிறைய எடுத்திருக்காங்க. எல்லாருமே இப்போ கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஆனால் எங்களை பணத்துக்கு அவர் தான் பொறுப்பு. எங்களுக்கு பணம் அவர் தான் வாங்கி தரணும். மொத்தமா எவ்வளோ 2000 கோடின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து கமிஷன் வாங்கியிருக்காரு நிறைய. எங்கள்கிட்ட போட்ட பணத்துக்கு கமிஷன் நிறைய வாங்கியிருக்காரு. கமிஷன் வாங்கி நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காரு, நிறைய பண்ணிருக்காரு. தேவை அவரோட பூர்த்தி செஞ்சுட்டாரு. இப்ப நாங்க வந்து டெய்லி கஷ்டப்பட்டு தான் நாங்க கடன் அடைச்சிட்டு இருக்கோம். அடைக்கவும் முடியல. இதே எங்களால முடியாம தான் நாங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் சார். நாங்க இவர் வந்து பாண்டரங்கன்றவர் எங்க அக்கா வீட்டுக்காரரு, எங்க அக்காவுடைய புருஷன். சொந்தன்ற இதில் வந்து என்கிட்ட 2017 எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஒரு இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பணம் உங்களுக்கு கரெக்டாக வாங்கி தரேன், கம்பெனியை பற்றியே நீங்கள் யோசிக்க வேணாம், அந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக இருக்கேன், நான் சொன்னாக்க எல்லாமே கரெக்டாக நடக்கும், என்னுடைய சைன் தான் பெஸ்ட்டு, அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். 2 லட்ச ரூபாய்க்கு 1.5 வருஷம் கழித்து 2 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாக்க திரும்பவும் அதுலேயே வந்து நீங்கள் எடுக்க விடல, ரினியூவல் பண்ணுங்கன்னு கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்னுடைய அமௌண்ட் அடுத்து வந்து ஒரு 2 டைம் வந்த உடனே எங்கள் சொந்தக்காரங்க திரும்ப என் பொண்ணு பையன் மாமன் மச்சான் அப்படின்னு கொண்டு போயிட்டு எங்கள் ரிலேஷனில் மட்டும் ஒரு 90 லட்சம் ரூபாய் போட்டிருக்குங்க. அது இல்லாமல் வேற ஒருத்தவங்க பார்த்தாக்க ஒரு 95 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் கேட்க போனோம்னாக்க இதுவரையிலையும் ஆஃபீஸுன்ற இதே எங்கள்கிட்ட காமிக்க கிடையாது. பணம்லாம் நின்ன பிறகுதான் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்னாரு. இதில் நாங்கள் கொடுக்குற பணத்தில் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து பிடிஎம்ன்றாரு இவரோட இதுக்கு, ஜேபிடிஎம் அவங்க ஃபேமிலியிலேயே. அடுத்து ஜேபிடிஎம்ன்றவங்க சரவணன், அவங்க பையன், பெரிய பையன், ஃபேமிலியாக தான் போட்டு. அடுத்தது அட்வைசர் யாருன்னு கேட்டாக்கா அவருடைய சின்ன பையன் மணிவண்ணன். அடுத்து இன்னொரு அட்வைசர் வந்து அவங்க பொண்ணு பவானி, அவங்க ஒய்ஃப் ஜேபிடிஎம். இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ளவே அந்த கமிஷனுடைய டிப்ஸ் முடிஞ்சது. இன்னைக்கு எங்களுக்கு பணமே வராத நேரத்தில் நான் எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட பணம் யாருமே கொடுக்கல, உங்களுக்கான பணத்தை வாங்கி நாங்கள் கம்பெனியில் கட்டிட்டேன், நீங்கள் கம்பெனியில் கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்கி தர முடியும் அப்படின்றாங்க. எங்கள்கிட்ட இருக்க பணம் ஃபுல்லாக காலியாச்சு. எங்களால் சும்மா சாப்பிடக்கூட முடியல, நல்லது கெட்டதுக்கு எங்கேயும் போக முடியல, சொந்த பந்தத்துக்கிட்ட போயிட்டு பேச முடியல. இவங்க அங்கே திருவள்ளூரில் வந்து வீடை கட்டி ஒரு 1.5 வருஷம் இருந்தாங்க. இருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த பணத்தோடைய பிரச்சனை வந்தோடனே அங்கேருந்து தலைமுறையாகி இங்கே வந்துட்டாங்க.
இங்கே என்ன பார்த்தோம்னாக்கா திருவள்ளூர் வந்துட்டாங்க. இங்கே வந்து கேட்கறதுக்காக எங்கள் ரிலேஷன் சேர்ந்தவங்க நேத்திக்கு வந்திருக்காங்க. நேத்திக்கு வந்து கேட்க வந்த உடனே ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்கு. பேசும்போது பணம் போட்டவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். 5 லட்சம் 10 லட்சம் போட்டவங்க வந்து கேட்க வரும்போது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்க வந்தீங்கன்னாக்கா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும், எனக்கு வயசாயிடுச்சு, என்ன அடித்தாலும் போனாலும் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. போலீஸ்காரங்க சொல்கிறது பார்த்தோம்னாக்கா அவரு வயசானவராக இருக்காரு. நீங்கள் சும்மாவே போகும்போது அவர் மயக்கடிச்சு வந்தாலும் கேஸ் வந்து கொலை கேஸ் ஆகும். அதனால அங்கே போகாதீங்க, உங்களால் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்றாங்க. எனக்கு அவரு வேண்டாம். அவங்களுக்கு வாரிசுன்னு இருக்காங்கல்ல, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, அவங்களுடைய ஃபேமிலி இருக்குல்ல. இவருக்கு வயசாயிடுச்சு, வயசாகாதவங்க தானே, அவங்க இதுக்கு முன்னே வந்து பார்க்கலாம்ல, செய்யலாமா இல்லையா? எங்களுக்கான உதவியும் பண்ணலாம், வாங்கியும் தரலாம். இல்லைனாக்கா அவங்க வாங்கின கமிஷன்ல இருந்து எங்க பணத்தை கொடுக்கலாமே, அதையும் கொடுக்கல. எங்களை இவ்வளோ அலக்கழிக்க விடுறாங்க. அதனால இங்கே வந்து சாரை பார்க்கலான்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க வந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பார்த்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.